பேர்கிட்ட பேசும்போது சிரிச்சு பேசி தன்னுடைய மனசில் உள்ள துக்கங்களை காண்பிக்க முடியாது, காட்ட முடியாத அளவுக்கு அந்த மனுஷனை மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். முன்னாடி அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. இப்ப அகத்துல அழகு முகத்துல பார்க்க முடியாதுங்க. ஒண்ணுமே தெரியாது, யாரை பார்த்தா ஒண்ணும் தெரியாது. அவன் மனசுல உள்ளத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. அருமையானவர்களே, ஆனா உள்ளத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு, மனதில் உள்ள வேதனையை பார்க்கிற ஒருவர் உண்டு, உள்ளத்தில் உள்ள துக்கத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு, உள்ளத்தில் உள்ள வேதனையை பார்க்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்குவதற்கு ஆண்டவரால முடியும். ஆனா ஒரு டாக்டரால முடியுமா? முடியாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் போனா கூட அவர் என்ன ஒரு சைக்காலஜிஸ்ட் யோசிப்பாங்க. மனநல டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மன ரீதியான அட்வைஸை கொடுக்கலாம். ஆனா மனதில் உள்ள வேதனையை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு, மனதில் உள்ள குழப்பங்களை விடுவிக்கிற ஆண்டவர் இயேசு, வேதனையை மாற்றுகிற ஆண்டவர் இயேசு, எல்லா விதமான கன்ஃபியூஷனை மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு மனதில் உள்ள வேதனைகள், கவலைகள், கஷ்டங்களை மாற்றுகிறவர், வருத்தங்களை, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். துக்கமான காரியம் வாழ்க்கையில ஒன்று நடக்குது, இருக்குது, அது யார் தீர்த்து வைப்பா? டாக்டரால முடியாதுங்க. டாக்டரால முடியாது, இன்ஜினியரால முடியாது, பெரிய பெரிய என்ன இருந்தாலும் முடியாது. அப்ப மனதில் உள்ள வேதனையை பார்க்கிறவர் ஆண்டவர் இயேசு. நம்ம மனுஷன்கிட்ட மறைக்கலாம், என் வேதனையை நான் சொல்லாம மறைக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லி என்ன ஆக போகுது? என் கஷ்டத்தை இவங்க கிட்ட மற்றவங்க சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க என்ன பண்ண போறாங்க? அருமையானவர்களே, ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. அந்த குறையை, அந்த துக்கத்தை, அந்த வேதனையை நான் மாற்றுவேன் என்று பைபிள் ஆண்டவர் சொல்றாருங்க. இது ஏதோ சொந்தமான பேச்சு அல்ல, ஏதோ நான் சுயமா எடுத்து பேசுறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பைபிள்ல இயேசு சொன்னதை நான் சொல்றேன், பைபிள்ல எழுதப்பட்டதை தான் சொல்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்? அவர் நம்மளை விசாரிக்கிறவங்க, அவர் நம்மளை விசாரிக்கிற தெய்வம், நம்மளை வந்து விசாரிக்கிறவர், வழியறி விட்டு போகிற விசாரிக்கிறவர், அவர் நமக்காக அன்பு கூர்ந்தவர், அன்பு காட்டினவர். இந்த ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவங்க. இயேசு நல்லவர். இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சொல்லி ராஜா சொல்றாரு. இந்த ராஜா சிலுவையில் அறையணும், மற்றவங்களா சொல்றாங்க சிலுவையில் அறையணும். இவர்கிட்ட என்னப்பா குற்றம் இருக்கு? அப்போ ஒரு குற்றமும் அறியாத தெய்வம் அவரு. ஒரு